ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 10 நிமிடம் மாத்திரம் நம் தேவனை நோக்கி நம் கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் மாத்திரம் தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய தகனப்படியா அவருடைய இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? யாரும் கண்களை திறக்காம எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம் கண்களை மூடி அவர் ஒருவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? அப்போ அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்ததே உங்க நன்றி. நீங்க எத்தனையோ போராட்டத்தோட பிரச்சனையோட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு நீங்க ஆராதனை செய்யும் போது, கடவுளை நீங்க தொழுது கொள்ளும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அவரை வரவேற்கலாமா? அப்பா அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், லீலி புஷ்பமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அழகானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அருமையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. என் தேவன் நீங்க எங்கள் மத்தியில நீங்க உலாவி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க அப்பா, எங்க மத்தியில நீங்க இறங்கி வரும்படியா நாங்க செபிக்கிறோம் சுவாமி. நீங்க ஒருவர் மாத்திரம் தகப்பனே, எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. எங்கள் உட்கார்தலையும் எங்கள் நினைவுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. தாவீது பக்தன் இப்படியே சொல்லியிருக்கிறார், நான் நடந்தாலும் படுத்தாலும் என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், தூரத்தில் இருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்று தாவீது பக்தர் அழகாய் சொல்லியிருக்கிறார். இப்படியாய் கூட நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன ஏக்கத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் அதை நீங்க ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு நீங்க தேவனை துதிக்கும் போது அவர் நம்முடைய சிறு இருப்பை எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத தவிப்புகளும் சொல்ல முடியாத கடன்களும் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். நீர் அவர்களை ஸ்தோத்திரிக்கும் போது, நீ வாய்களை திறந்து அவரை கூப்பிடும் போது, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் மறக்காத தேவனாய் இருக்கிறார். எபினேசரா இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறார். எல்ரோயா இதுவரைக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மறவாமல் இதுவரைக்கும் காத்து வந்த தேவனை நோக்கி நம்ம அர்ப்பணித்த வனமாய் நம்ம இதோடு கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுங்க. மறவாமல் நினைத்தீரையா